ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சார் அப்படின்னா சில்வர் புரோமைடு AgBr. இங்கே வந்து நெகட்டிவ் அயன் என்னது Br மைனஸ், பாசிட்டிவ் அயன் என்னது Ag பிளஸ். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறது வாங்க பாருங்க. Br மைனஸ் Ag பிளஸ், Br மைனஸ் Ag பிளஸ், Br மைனஸ் Ag பிளஸ். நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கேன். அடுத்து இதுக்கு அல்டர்னேட்டிவ் பண்ணணும். இங்கே Br மைனஸ் இருக்கு, இங்கே என்ன பண்ணணும் Ag பிளஸ், Br மைனஸ் Ag பிளஸ், Br மைனஸ் Ag பிளஸ், Br மைனஸ். நீங்கள் முதல் சரியாக போட்டாலே போதும், அதுக்கு அடுத்து இருக்க எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். அகைன் நிறைய போட்டுக்கோங்க. Br மைனஸ் Ag பிளஸ், Br மைனஸ். ஏன்னா அப்போ இமேஜ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஆகணும், இங்கே ஒரு Ag பிளஸ் காணாமல் போகணும். இந்த Ag ப்ளஸ்ஸை காணாமல் பண்ணிடுறேன். அதான் பென்சிலை நீங்கள் ட்ரா பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இரேஸ் பண்ண முடியும். பேனாவில் போட்டு அடிச்சுட்டு இருக்காதீங்க, அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகணும், இங்கே மிஸ்ஸிங் Ag ப்ளஸ் இங்கே இல்லைல்ல, அதை என்ன பண்ணுங்க மிஸ்ஸிங் Ag ப்ளஸ். அப்போ அந்த Ag ப்ளஸ் எங்கே சார் இருக்குது, ஆக்குபை ஆன் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். அந்த Ag ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கு, Ag ப்ளஸ் இங்கே உட்காந்து. அப்போ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஆரோ போட்டு ஆக்குபைஸ் interstitial position, interstitial position. இவ்வளவுதான் டயக்ராம், இவ்வளவுதான் டயக்ராம். இது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். புரிஞ்சா?